இல்ல நம்ம தளபதி அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு, ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க சினிமா துறையில இருந்து. அப்போ எங்கிட்ட மட்டும் ரசிகர்கள் இருக்கு இல்லையா, நாங்களும் ரசிகர் மஞ்சம் வச்சிருக்கோம், நாங்க நற்புலி மஞ்சம் மாத்திரம், நாங்களும் பாத்தீங்கன்னா அரசியல குதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா கிளம்பிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்க. அதாவது ஒருத்தர் புதுசா ஒரு விஷயத்துக்கு கையில் எடுத்து அதில் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னா அவரை பார்த்து நிறைய பேர் வர்றது வழக்கம் தான். ஆனா வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையோட வரலாறை பார்த்துட்டு வரணும். அவர் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கார், அதுக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கார், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கார், நாம அதை போய் இருக்க முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ இன்னைக்கு அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த முக்கியமா நான் பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல நடிகர் தனுஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா தன்னுடைய ரசிகர்களுக்கான நற்புடி மஞ்சள் கொடியே அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது நம்முடைய தளபதி ஸ்டைல்லையே, அதாவது பார்த்தீங்கன்னா முதலாக நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் ரசிகர் மஞ்சத்தை நற்பணி இயக்கமா மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல அவருடைய போட்டோ இருக்கும், உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு வாசகம் போட்டிருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கு, அதுல அவருடைய ஃபேஸ் வச்சு எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு டைலாக் போட்டிருக்காரு. எனக்கு அதை அப்படியே கொஞ்சம் இமிடேட் பண்ற மாதிரியே இருக்கு. சரி, ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய தளபதியோட வரலாறு, 30 ஆண்டு கால வரலாறுல அவர் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் போனாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் மொத்தமா நம்ம பேசிடலாம். இன்னொருத்தர் யாரு கேட்டீங்கன்னா, தனுஷே வரும்போது விசால் விட்டுருவாரா, எப்பெல்லாம் நம்முடைய தளபதி விஜய் என்னென்ன விஷயத்த பண்றாரோ மக்களுடைய ரீச் ஆகுதோ அதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது விசால் தான், இமிடேட் பண்ணுவாரு. நாம என்னதான் கழிவு தொழியோ எனக்கு என்னையா சுயமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டாரு. ஸோ யாருக்குமே தெரியும், அதாவது நம்முடைய தளபதி அவர்கள் ஓட்டு போறதுக்கு சைக்கிள்ல போனாருன்னா அவரும் சைக்கிள்ல போவாரு. ஸோ இப்போ எல்லாமே அப்படியே இமிடேட் பண்றவர். இப்போ அரசியலுக்கு வந்து ஜெயிச்சவொன்னு அவர் விட்டுருவாரா, நாங்களும் பாத்தீங்கன்னா எங்ககிட்டயே ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நாங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மத்தி தாரையும் போல அந்த மக்கள் இயக்கமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மக்கள் இயக்க அந்த நிர்வாகிகளாம் கொடுத்து சாப்பாடு போட்டு இன்னைக்கு அவர் அதில் உரையாச்சிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கொடியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அணி சேருவோம் அன்பை விதப்போம், அவர் டைலாக், விசாலுடைய டைலாக். ஓகேவா, அவரு அந்த இதுல ஸ்பீச் கொடுத்திருக்காரு, விசாலுடைய ஸ்பீச். அதுக்கு லேட்டஸ்டா பரவிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஏன் மேலேயும் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இவ்வளவு நாளா இந்த சினிமா துறையில இருந்ததுக்கு நான் வந்துட்டு ஏதாவது இந்த மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு கிடையாது, ஒரு பொறுப்புல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களுக்காக ஏதாவது பண்ண நினைக்கிறேன். இனிமேல் என்னுடைய பாதை நேர் பாதை, குறுக்கு வழியே கிடையாது, நான் நேர்மையை செயல்பட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ரசிகர்களுக்கு உத்வேகமா அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு. அந்த காட்சியை தான் நான் பார்த்தேன். அதாவது ஒட்டுமொத்தமா இப்ப தனுஷ், விசாலு, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாரன்ஸ் வேற ஆல்ரெடி வந்துட்டாரு. அதாவது நான் வந்துட்டு முதல்ல அரசியல் வரணும்னு நினைச்சேன், அதாவது தலைவர் ரஜினிகாந்த் வரும்போது. சோ அப்பா அம்மா விடல, வேண்டாப்பா அந்த அரசியல் இப்படிப்பட்ட அரசியல், ஜாதி மத அரசியல், பண அரசியல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்முடைய நண்பர் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஏமா பாத்தீங்களாமா பண அரசியல் ஜாதி அரசியல் சொன்னீங்க, எல்லாத்தையும் உடச்சாரு பாத்தீங்களா, சொன்னப்பறம் அம்மா சரிப்பா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால நானும் முத்தின அரசுக்குள்ள வரேன் அப்படின்ட்டு அவரு வேற கிளம்பி நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டு இருக்கோம். சோ எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு இவ்வளவுக்குள்ள ஜெயிச்சிட்டாரு. அதாவது ரசிகர்கள் இருந்தா அப்ப போதும் போல, நம்மளுக்கு தான் அப்ப ரசிகர்கள் இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் எல்லார் மனசிலும் பொத்தமுதா வந்திருக்கு. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, ரசிகர்கள் இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு விஷயத்த பண்ணும் போது அடுத்தவங்களை பார்த்து அந்த ஈர்ப்பு நம்மளுக்கு வரக்கூடாது. நம்மளுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து அந்த ஈர்ப்பு இருக்கணும். ஒரு விஷயத்த பண்றதுக்கு தன்னெச்சையா நமக்கு அந்த வேட்கை இருக்கணும். அது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தாதான் அது ஒரு நாள் அதை நோக்கி நம்ம வந்து அதுக்காக நிறைய திட்டமிடல்களை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களுக்கு இருக்கலாம் பாத்தீங்கன்னா, விஜய் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு ரசிகர்களோட படையோட ஜெயிச்சிட்டாரு, எதுவுமே பணம் கொடுக்காம எதுவுமே பண்ணாம இவ்வளவுக்குள்ள முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப நம்மகிட்டே ரசிகர்கள் படம் இருக்கு, அப்ப நம்மளுடைய ரசிகர்கள் தூக்கிவிட்டா நம்ம ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. சோ அப்ப நம்மளும் வந்து ஒரு அரசியல் ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற ஒரு தாக்கம் வருது. அது தப்பு. அதாவது விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து இந்த மக்கள் பிரச்சனையில போய் ஈடுபட்டு இருக்காரு. நீங்க வந்து ஈழத்துல தமிழ கொல்லப்படும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க உண்ணாவிரதம் மேற்கொண்டார். சோ ஸ்டெர்லைட்ட துப்பாக்கி சூடு பிரச்சனை வரும்போது யாருமே போய் பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் யாருமே போயிட்டு அந்த துப்பாக்கி ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தலையிடல. ரஜினிகாந்த் எல்லாம் தூத்துக்குடி போயிட்டு சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இரவோடு இரவாக அந்த பாதிக்கப்பட்ட 11 குடும்பங்களுக்கும் போய் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தார் நம்முடைய தளபதி விஜய் அவர். சோ அதுக்கடுத்தப்பல அனிதா, இந்த நீட்டிலால பாத்தீங்கன்னா ஒரு மாணவி இறந்தாங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்துக்கு நேரடியா போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க குடும்பத்தோட ஆறுதலா இருந்து சொல்லிட்டு வந்தார். சோ அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். அவர் வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்காக மக்களுடைய காலத்துல எல்லா விஷயங்களும் இருக்காரு. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது முகத்தை மூடிட்டு மக்களோட மக்களா பின்னாரு.
ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கிறது அந்த ரூட்டு மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லை கிடையாது, நமக்கு அதை தாண்டி இந்த மக்களுக்கு நம்ம ஒன்று பண்ணணும், இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கிட்ட பேட்டிக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, இல்லை நான் வருவேன், அரசியலுக்கு வரணும்னு எண்ணம் இருக்கு, ஆனால் அது எப்போ சொல்ல முடியாது, அதுக்கான ஆயத்தங்கள்லாம் கால சூழ்நிலை வரும்போது தான் நான் அதுக்கு வருவேன் அப்படின்ட்டு. நான் அந்த மற்றவங்க மாதிரி நான் வரமாட்டேன், இந்த உதயநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருந்து இனிமே யாரும் பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, நாலாம் பத்தி அந்த ஆர்வம் கிடையாது, நாங்க அந்த அரசியல் குடும்பத்திலேயே பிறந்துட்டா நாங்க அரசுக்கு வருமா என்ன, அப்பெல்லாம் எனக்கு என்ன கிடையாது அப்படிங்கிற மாதிரி உருட்டல. தெளிவா நான் அரசியலுக்கு வருவேன், ஆனா அது கால சூழ்நிலை தேவைப்படுது, அதுக்கு எல்லாமே பண்ணிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வருவேன், மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு அடிமனசு இருக்குங்கிறது தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லாம முதல்ல அவர் போட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய தளபதி போட்ட பேஸ்மெண்ட், முதல்ல நான் ஒரு நடிகனா இருக்கும்போது இந்த நடிகனா அந்த துறையில நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த துறைக்கு போகணும். இங்கேயே ஃபெயிலியர் ஆயிட்டு நான் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல நீங்க ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னா முதல்ல நாம ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேஜ்லயே நம்ம வந்து சீக்கிரமா இருக்கணும். தளபதி விஜய் இங்கேயே முடிச்சுதான் மன்னன் ஆயிட்டாரு, ஆனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு போறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணணும், இங்க ஃபெயிலியர் ஆயிட்டு போகல. அதாவது அவர் முதல்ல நம்ம ஏத்துக்கிட்ட துறையில நான் வந்து சினிமா நடிகராகணும் அப்படிங்கிற வந்ததுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அது ஒரு தனி வரலாறே இருக்கு. நிறைய பேரு அவர் எவ்வளவுதான் ஜெயிச்சு முடிச்சுடும் மன்னனாக, வசூல் மன்னனாக, பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னனாக இருந்தாலுமே அதை வந்து ஏத்துக்க முடியாத அந்த எதிரிகள், அவரை பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அப்பாவால தான் சினிமாவுக்கு வந்தாரு, அப்பாவால கிடைச்ச வாழ்க்கை, நம்மள மாதிரி தன்னந்தனியா அப்படி காலை ஊனி கைய ஊனியா வந்தாரு, அப்பாவால வந்தாரு சொல்லி அதை வந்து அதாவது அவருடைய அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் விடா முயற்சியுமே அப்படி ஒண்ணுமே இல்லாத மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அது தவறு. நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பேருடைய அந்த சினிமா ஹீரோக்களுடைய மகன்கள் வந்து இங்க வந்து பெரிய ஹீரோவா மாறிட்டாங்க சொல்லுங்க அப்போ. அது ஒருத்தங்களுக்கு உள்ள வர்றதுக்குண்டான வாய்ப்பு வேணா தங்களுடைய தந்தையை வச்சு கிடைச்சிடலாம், அங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பு. நிறைய பேருடைய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோக்களுடைய மகன்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட ஒரு நல்ல படங்கள் கொடுக்க முடியாம, மக்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு பேரை வாங்க முடியாம ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி, பாரதி ராஜாவுடைய மகன் என்னாச்சு பாத்தீங்களா, அவருக்கு மனோஜுக்கு என்ன இருந்துச்சு பாருங்க. இப்ப சக்தி, அதாவது பி வாசுடைய மகன், எங்க பாக்யராஜோட மகன், சத்யராஜோட மகன், லிஸ்ட் நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். புரியுதா? இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தந்தையோட, அதாவது உள்ள வர்றதுக்கு உண்டான என்ட்ரி மட்டும் தான், மற்றபடி நம்ம நினைச்சு நிக்கிறதுக்கு தன்னுடைய உழைப்பு தான். நீங்க உடனே சொல்லுவீங்க அஜித் குமார் கம்பேர் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த உழைப்பு தான் வந்த, ஆனாலும் அவருக்கும் உதவுனது பாத்தீங்கன்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியம். அது எத்தனை பேர் தெரியும் தெரியல. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இருக்காருல, அவரு கூட எஸ்பி சரண் கூட படிச்சவர் அஜித் குமார் அவர்கள். சோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்களுக்கு முதல் படத்துல எல்லாமே சப்போர்ட் பண்ணது எஸ்பிபி. இங்க ஒரு மனுஷன் ஒரு இடத்துல வந்து முதல்ல உள்ள வரணும் நினைச்சுக்கணும், யாரோடைய ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். மனுஷனா இருக்கக்கூடிய உலகம் ஒருத்தங்க சங்கிலி மைதானம், அதை வந்து ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் இல்லாம ஒருத்தவங்களால வாழ முடியாது. ஏதாவது ஒரு சப்போர்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ விஜய் அவருக்கு அவருடைய தந்தை இருந்தாங்க, அவங்க வந்து பட்டம் அடிக்க வச்சாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. இங்க எஸ்பிபி வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, நிறைய பட வாய்ப்புகள் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லா உதவியும் பண்ணியிருக்காரு, அது பெருசா வெளியில யாருக்கும் தெரியாது, அதான் உண்மை. சோ அதை வந்து நான் சொல்லுவேன், விஜய் விளையாட்டும் அஜித் அவருடைய உழைப்பு நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது வந்து அவங்க நினைச்சு நிக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கடின உழைப்பு. இதுக்கெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அருண் விஜய். அவர் வந்து விஜயகுமாரிய மகன், எவ்வளவு நாளா அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா இவ்வளவுக்குள்ள பண்ணியும் அவரால் சக்சஸ்ஃபுல்லா வர முடியாம இன்னும் போராடிட்டு இருக்காரு. சோ அதாவது ஒண்ணு சொல்றேன்னு கேட்டுருங்க, மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும், இவர் நம்மளுக்கான ஒரு மாதிரி தர்றாரு, இவருக்கு அவர் மேல அவர் ஒரு அன்பு வைப்பாங்க, அதுக்கு நீங்க வந்து போராடணும். சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனவொன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க ஈஸியா தெரியுது. ஆனா சினிமா துறையிலே பாத்தீங்கன்னா கடந்த 30 வருடங்களாக ரொம்ப போராடி எவ்வளவு ஃபெயில், அவரை மாதிரி நெகட்டிவிட்டியை தாங்கினவங்க எவ்வளவுமே கிடையாதுங்க. எவ்வளவு நெகட்டிவிட்டி அவர் மேல, அதாவது எனக்கு தெரிஞ்ச அதிகமான நெகட்டிவிட்டி ட்ரோல் பண்ணது விஜய் அவர்கள் தான். ஸோ அதையும் தாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகி எவ்வளவு தோல்விப்படங்கள் கொடுத்து தாண்டி ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு அந்த துறையில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் அந்த துறையில சாதிச்சுட்டே இருக்க முடியும். அவர் வந்து சாத வரைக்கும் வந்து பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியும். அப்ப எனக்கு அது வேண்டாம், குயிட் பண்றாரு. இந்த டைம்ல நான் வரேன், எல்லாமே பிளான், திட்டமிடல், சரியான ஒரு திட்டமிடல் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. அவர் அதுக்காக இவ்வளவு ஆண்டுகளா திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மக்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் போயிட்டு இப்ப அரசியல் வந்திருக்காரு. அரசியலையும் அவரை சும்மாவா ஜெயிக்க விட்டாங்க. அதுவும் ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது ஒருத்தர் புதுசா ஒரு சினிமாட்டிக் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை நிகழ்த்தி கேட்டிருக்காரு. யாரால? அவருக்கு உண்மையிலேயே ஒரு வேட்கை, இந்த மக்களுக்கு ஏதாவது உண்மையில நல்லது பண்ணுங்கிற எண்ணோட்டம், அந்த மக்களுக்கும் அவர் மேல இருந்த அன்பு, இந்த இமோஷனல் பாண்டிங்.
ஸோ இவருக்கு உண்மையிலேயே ஒரு விஷயத்தை மேலே நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த எய்ம்லேயே போயிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே அதை நம்மளுக்கு வந்து சேர்க்கும் கிட்ட வந்து. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதனால அவர் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தனுஷ் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், ராகவலாராஸ் ஆகட்டும், யார் வேணாலும் அரசியல் வாங்க, தப்பு கிடையாது. ஆனா அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் உங்க அடிப்படையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கணும். நம்ம மக்களுக்கு அரசியலுக்கு வந்து ஏதாவது பண்ணணுங்கிற வேட்கை இருந்திருக்கணும். அதுக்குதான் நீங்க வந்து ரொம்ப நாள் திட்டமிடல் இருந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டு விஜய் வந்து 2 வருஷம் கட்சி ஜெயிச்சிட்டாரு, அப்ப நாமளும் போனா ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற என்னோடத்துல மட்டும் நீங்க வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. புரியுதா? சோ அதனால எனக்கு திடீர்னு தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர் மஞ்சத்தை நற்பணி இயக்கமா புதுசா இருக்குன்னு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி பண்றது அப்படின்னு நம்ம தளபதி விஜய் மாதிரியே பண்றதை பார்க்கும்போது எனக்கு என்ன வச்சுன்னா, ஒருவேளை அவருடைய மாமனார் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணி சோ அதன் பேர்ல இவர் திடீர்னு இந்த ஒரு ஆட்டத்தை ஆடுறாரோ. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் ஒரு வகையில மறைமுகமா ஒரு அட்வைஸ் கூட வந்திருக்கலாம், என்ன சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும், ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல இருக்கிற வன்மம் வந்து தீராம தானே இருக்கு. அதாவது நாம பண்ண முடியாத இந்த போய் பண்ணிட்டானே, சக்சஸ்ஃபுல்லா இருக்கானே, சோ நாம அப்போ வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவரே வெளிப்படையா சொன்னாரு. நான் வந்து அன்னைக்கு 2020 நான் வந்து சொன்னோம்ல, அப்போ வந்து 100% நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொன்னாரு. கமல்ஹாசன் அதுக்கு மேல முன்னபடியே வந்து நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நாம ஜெயிக்க முடியல, இந்த போய் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஸோ அந்த வகையில் தனுஷ் வந்து பண்றதை பார்க்கும்போது ஒருவேளை ரஜினிகாந்த் எதுவும் பத்தி அட்வைஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து விஷால் பண்றதை பார்க்கும்போது திமுக ஒருவேளை விஷாலையும் தூண்டி விட்டு, எப்பா நீயும் போப்பா, நீயும் போய் ஏதாவது பத்தி ஒரு ரசிகர் ஜத்துல கூட்டு வா, ஏதாவது ஒண்ணு அப்படியே நற்படி மஞ்சள் மாத்தி கடைசியில் எங்க கூட வந்து சேரு, நாம பாத்தீங்கன்னா பலப்படுத்தணும், அதனால உன்னோட ரசிகர்கள் அப்படியே நம்ம கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எதுவும் பாத்தீங்கன்னா திட்டமிடல் பண்றாரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒருத்த மனுஷன் ரசிகச்சா ஆரம்பிச்சு வந்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு, இங்க ஆளால் குளிர் போட்டு அடிக்குது. திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் விஜயாக முடியாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வேற மாதிரி இவருக்கும் மக்களுக்கும் உள்ள, அதாவது தளபதி விஜய் அவருக்கும் மக்களுக்கும் உள்ள பாண்டிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு இமோஷனல் பாண்டிங். அது வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அதை கனெக்ட் பண்ண முடியாது. சரி, அதான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்களாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.